சிவன் பக்தர்களுக்கு வணக்கம். சிவாய நம. ருத்ர பக்தி சிவன் தரிசனம் சேனலின் அன்பு வணக்கங்கள். நாம் பார்த்துக் கொண்டிருப்பது ருத்ராட்சம் சீரீஸ் எபிசோட் 16. ஓம் நம சிவாய. முந்தைய வீடியோவில் 9 முக ருத்ராட்சம் பற்றிய கேள்விக்கு தெளிவான விளக்கத்தை பார்த்தோம். இப்போ இந்த எபிசோட்ல ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்க போறோம். அது என்னன்னா 10 முக ருத்ராட்சம். இது சாதாரண ருத்ராட்சம் இல்லை. இது 10 தத்துவத்தை தாங்கி நிற்கும் சக்தி வடிவம். 10 என்ற எண்ணின் ஆன்மீக அர்த்தம். 10 என்பது நிறைவு, பாதுகாப்பு, முழுமை. 10 திசைகள், 8 திசை பிளஸ் மேலே பிளஸ் கீழே. 10 அவதாரங்கள், 10 இந்திரியங்கள், 5 அறிவு பிளஸ் 5 செயல். அதனால் 10 முகம் முழுமையான பாதுகாப்பு தத்துவத்தை குறிக்கிறது. எந்த தெய்வ சக்தி? பாரம்பரியமாக 10 முக ருத்ராட்சம் விஷ்ணு அல்லது நாராயண சக்தியுடன் தொடர்பு கொண்டதாக கருதப்படுகிறது. சில ஆகம மரபுகளில் இது தசதிசை பாதுகாப்பு சக்தி என கூறப்படுகிறது. உருவ அமைப்பு: 10 இயற்கை கோடுகள் தெளிவாக இருக்க வேண்டும். ஆர்டிஃபிஷியல் கார்விங் இருக்கக்கூடாது. நடுவில் இயற்கை துளை. ரஃப் அன்இவன் டெக்ஸ்சர், நேச்சுரல் லுக். நேபாள் வகை பெரியது, ஹெவி எனர்ஜி ஃபீல். இந்தோனேஷியா வகை சிறியது, ஸ்மூத் லுக். ஆன்மீக தத்துவம்: 10 முகம் குறிக்கும் விஷயம் திசை சமநிலை, அறிவு பிளஸ் செயல் கட்டுப்பாடு, உள்ளும் வெளியும் பாதுகாப்பு. இது அக்ரெசிவ் எனர்ஜி அல்ல, பேலன்ஸ்ட் ப்ரொடெக்டிவ் வைப்ரேஷன். அணியும் மரபு: சுத்தமான நாளில் அணிதல், மன அமைதி, மந்திர ஜபம். பொதுவாக ஓம் நமோ நாராயணாய போன்ற மந்திரங்கள் சிலர் பயன்படுத்துவர். மரபு சார்ந்து மாறலாம். அணியும் முன் நினைவில் வைக்க வேண்டியது: ருத்ராட்சம் அதிர்ஷ்ட கருவி அல்ல, அது ஒரு ஆன்மீக ஒழுக்க ஒப்பந்தம். நம்பிக்கை இல்லாமல் அணிய வேண்டாம், மரியாதை இல்லாமல் அணிய வேண்டாம். யார் அணியலாம்? ஆன்மீக ஒழுக்கம் கடைபிடிக்க விரும்புபவர்கள், தியானம், ஜபம், மந்திரம் செய்து வருபவர்கள், வாழ்க்கையில் சமநிலை தேடும் நபர்கள், எமோஷனல் கண்ட்ரோல் பிளஸ் மென்டல் பேலன்ஸ் வேண்டும்னு விரும்புபவர்கள், பாதுகாப்பு அதிர்வு நம்பிக்கை உள்ளவர்கள், சேக்ரெட் வைப்ரேஷனை மரியாதையுடன் அணிய விரும்புபவர்கள், தொடர்ந்து டிவோஷன் மெயின்டைன் செய்யும் நபர்கள், அடிக்கடி கழற்றி வைக்காமல் டிசிப்ளின் ஃபாலோ செய்பவர்கள், குரு ஆலோசனையுடன் அணிபவர்கள். சரியான வழிகாட்டுதல் இருந்தால் சிறப்பு. அணியும் முன் கவனிக்க வேண்டியது: சுத்தமான மனநிலை, மரியாதை, நம்பிக்கை, ஒழுக்கமான வாழ்க்கை. ருத்ராட்சம் அணிவது ஒரு ஆன்மீக ஒழுக்க ஒப்பந்தம். 10 முக ருத்ராட்சம் பயன்கள்: முழுமையான பாதுகாப்பு அதிர்வு. 10 திசைகளையும் குறிக்கும் அதிர்வு என்பதால் எதிர்மறை ஆற்றல்களிலிருந்து ஆன்மீக பாதுகாப்பு கிடைக்கும்னு நம்பப்படுகிறது. மன அமைதி மற்றும் சமநிலை. ஓவர் திங்கிங், எமோஷனல் இம்பேலன்ஸ் குறைய மென்டல் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும்னு சொல்லப்படுகிறது. தீர்மான திறன் அதிகரிப்பு. கன்ஃபியூஷன் குறைந்து கிளியர் டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டி உருவாகும்னு நம்பிக்கை. திருஷ்டி மற்றும் நெகட்டிவ் இன்ஃப்ளூவன்ஸ் குறைதல். பாரம்பரியமாக கெட்ட பார்வை, எதிர்மறை சக்தி போன்றவற்றிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும்னு நம்பப்படுகிறது. ஆன்மீக முன்னேற்றம். டிவோஷன் கன்சிஸ்டன்சி அதிகரிக்க தியானத்தில் கவனம் வளரும்னு நம்பப்படுகிறது. முயற்சிகளில் சீரான முன்னேற்றம். ரிப்பீட்டட் தடைகள் குறைந்து சீரான முன்னேற்றம் அமையும்னு பாரம்பரிய நம்பிக்கை. உள்ளுணர்வு பலம். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பிளஸ் இன்னர் கரேஜ் மெதுவாக வளர்க்கும்னு சொல்லப்படுகிறது. இன்றைய முடிவுரை: ருத்ராட்சம் உன்னை காப்பாற்றாது, நீ உன்னை மாற்றிக்கொள்ள அது நினைவூட்டும். இந்த தொடரில் ஒவ்வொரு எபிசோட்லையும் ருத்ராட்சத்தை சுற்றியுள்ள விவரங்களை மெதுவாக தெரிஞ்சுக்கிட்டு வரோம். இந்த எபிசோட்ல 10 முக ருத்ராட்சம் பற்றி தெளிவாக பார்த்தோம். அடுத்த எபிசோட்ல 11 முக ருத்ராட்சம் பற்றி விரிவாக பார்க்க போறோம். இந்த பயணத்தில் உடனிருப்பதற்கு நன்றி. சிவன் அருள் அனைவருக்கும். ஓம் நம சிவாய.